என்ன தலை, எவ்வளோதான் முட்டு கொடுக்கிறது? ரசிகர்களுக்கு மற்றும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்த அஜித். வெளியான ரகசிய வீடியோ. தென்னிந்திய தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக இருக்கும் அஜித்குமார் அமராவதி படத்தின் மூலம் தமிழ் திரைப்படங்களில் அறிமுகமானார். ஆனால் இவரது முதல் படம் வெற்றியை கொடுக்கவில்லை. எனினும் இவர் அதற்கடுத்ததாக நடித்த பாசமலர்கள், பவித்ரா, ராஜபார்வையிலே ஆகிய படங்களில் பவித்ரா படம் இவருக்கு குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்ற படமாக அமைந்தது. இந்த நிலையில் 1995ஆம் ஆண்டு இவரது நடிப்பில் வெளியான ஆசை திரைப்படம் மாபெரும் வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகு காதல் மன்னன் படத்தில் நடித்தார். இதற்கிடையிலேயே மோட்டார் பந்தயத்தின் மீது அதிக ஆர்வமும் முனைப்பும் கொண்டிருந்த நடிகர் அஜித் குறைவான படங்களிலேயே நடித்தார். அதுவும் காதல் மன்னன் படத்திற்கு பிறகு அதிக இடைவெளி எடுத்துக்கொண்டு நடித்து வந்தார். சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான வலிமை திரைப்படம் நல்ல வசூலை பெற்றிருந்தது. அது மட்டும் இன்றி இவரது திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்பாக எந்த ஒரு ப்ரமோஷன் விழாக்களும் இசை வெளியீட்டு விழாவும் நடைபெறுவதில்லை. அதனைத் தொடர்ந்து தன்னை தல என்றும் அல்டிமேட் ஸ்டார் என்றும் அழைக்க வேண்டாம் என அஜித்குமார் கேட்டுக்கொண்டது இவரது பெருந்தன்மையை விளக்குவதாக அமைந்தது. அது மட்டுமின்றி நான் ஒரு சாதாரண மனிதன் என்பதை உணர்த்துவதற்காகவே இதனை அஜித் செய்துள்ளார் என்றும் இவரது ரசிகர்கள் அனைவரும் அஜித்தை தூக்கி வைத்து கொண்டாடினர். இப்படி வருடத்திற்கு ஒரு வருடம் மட்டும் நடித்து கொண்டு மற்ற நேரம் முழுவதும் ரேசிங்கிலும், வெளிநாட்டு பயணங்களிலும், வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் சென்று வருகிறார் அஜித்குமார். அப்படி பொதுவெளியில் அஜித்குமாரை பார்க்கும் அவரது ரசிகர்கள் படத்தில் மட்டுமே தனது ஃபேவரைட் ஹீரோவை சந்தித்து கொண்டு வேறு எந்த நிகழ்ச்சியிலும் சந்திக்காமல் திடீரென பொதுவெளியில் அவரை பார்க்கும் பொழுது பெருமகிழ்ச்சியுடன் அவரது ரசிகர்கள் வீடியோவோ அல்லது புகைப்படத்தையோ எடுப்பார்கள். அதுவும் எடுக்கக்கூடாது, இது எனது பர்சனல் லைஃப், நீங்க எப்படி வீடியோ எடுக்கலாம் என ரசிகர்களின் செல்போனை வாங்கி எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தையும் வீடியோவையும் டெலீட் செய்துவிட்டு திருப்பி கொடுப்பார். இந்த சம்பவம் இன்று புதிதாக நடந்ததல்ல. இதற்கு முன்பாகவே வாக்குச்சாவடியில் ஒருமுறை அஜித் ஓட்டு போடுவதற்காக நின்ற பொழுது புகைப்படம் எடுத்த ரசிகரை கடுமையாக கடிந்து கொண்டார் அஜித். இந்த செய்தி சமூக வலைதளம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. அது குறித்து நெகட்டிவ் கமெண்ட்களும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த நெகட்டிவ் கமெண்ட்களை விரட்டி அடிப்பதற்காக அவரது ரசிகர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் மீண்டும் இதே போன்ற ஒரு செயலை அஜித் செய்தது அவரது ரசிகர்கள் மத்தியிலேயே பெரும் அதிர்ச்சியை பெற்றுள்ளது. சமீபத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளிநாட்டிற்கு சென்ற அஜித்தை பார்த்த ஒரு ரசிகர் அவரை வீடியோ எடுத்துள்ளார். அதை உடனடியாக பார்த்து அந்த வீடியோவை டெலீட் செய்துவிட்டு போனை திருப்பி கொடுத்துள்ளார் அஜித். இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் அஜித்தின் இச்செயல் இவ்வளவு நாளாக அஜித்தை முட்டு கொடுத்து வந்த அவரது ரசிகர்களுக்கும் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாகவே அஜித் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் செல்வதில்லை, சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவாக இல்லை, சமுதாய பிரச்சனைக்கும் குரல் கொடுப்பதில்லை, தனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது என்பதை குறிக்கோளாக கொண்டுள்ளார் என்று கூறப்பட்டாலும் எதற்குமே குரல் கொடுக்க கூடாது என்றால் அவர் முதலில் திரையுலகுக்கு வந்திருக்கவே கூடாது என்றும் சில விமர்சனங்களை அவரது ரசிகர்கள் சிலரே முன்வைக்கின்றனர்.